உணவு சரித்திரம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய சீரீஸ் ஆஃப் ரைட்டிங்கில் அது ரொம்ப முக்கியமான புக்கு. ஏன்னா பல பேருக்கு நம்ம சாப்பிட்ற உணவினுடைய சுவை தெரியும், அதனுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னா அந்த வரலாறை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். பயோகிராஃபிஸ் இது எல்லாமே அவரோட ஜோன். நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட்டை ரொம்ப ராவான கதையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு புத்தகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் முகில் அவர்களை பர்பஸ் ஆஃப் பயோகிராஃபி ரைட்டிங் இன் லிட்ரேச்சர் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் பல ஊர்கள்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பெயர் முகில். நான் ஒரு முழு நேர எழுத்தாளர். என்னை சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னோடய சொந்த ஊர் தூத்துக்குடி, இப்போ சென்னையில் தான் இருக்கிறேன். நான் 2001 இருந்து இந்த துறை, எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறேன். 2001 விகடன் மாணவ நிருபராக செலக்ட் ஆனேன். ஸோ அதற்கப்புறம் அப்படியே பத்திரிகை உலகம், அதற்கப்புறம் புத்தக பதிப்பகத்தில் ஒர்க் பண்ணேன். 2011 அப்புறம் முழு நேர எழுத்தாளராக புத்தகம், பத்திரிகை, ஆய்வு, சினிமா இது சார்ந்து, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இது சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறேன். என்னோட ஏரியா முழுக்க முழுக்க நான் ஃபிக்ஷன், முக்கியமாக வரலாறு சார்ந்து எழுதுறது மட்டும்தான். ஸோ பயோகிராஃபிஸ் ஒரு 5 பயோகிராஃபி இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். என்னோட முதல் புத்தகம் சந்திரபாபு, நடிகர் சந்திரபாபு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அவரோட பயோகிராஃபி. அப்புறம் எம்ஆர் ராதா அவர்களோட பயோகிராஃபி. ஹிட்லர், வரலாற்றில் வேற கிளியோபட்ரா பற்றி, செங்கிஸ்கான் பற்றி எழுதியிருக்கிறேன். அதற்கப்புறம் நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள், முக்கியமாக நம்ம அருண் சொன்ன மாதிரி உணவு சரித்திரம் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் உணவு பற்றி ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், உணவு சரித்திரம்னு சொல்லி. அதற்கடுத்து பயண சரித்திரம்ங்கிற ஒரு சீரீஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. பயண சரித்திரம்னா ஆதி மனிதன் தொடங்கின பயணத்தில் இருந்து மனிதன் எவரெஸ்ட் அடைஞ்சது வரைக்குமான பயணங்கள். இந்த பயணங்கள் உலகத்தோட வரலாற்றை எப்படி மாற்றி அமைச்சுது, ஒவ்வொரு பயணத்துக்கும் பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாமே, அந்த காலகட்டத்தை அரசியல், அது வரலாற்றை எப்படி மாற்றி அமைச்சுது அப்படிங்கிற பற்றின ஒரு முழு தொகுப்பு. அது ஒரு 4 பாகமாக வரும். 2வது பாகம் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிற ஒரு விஷயம் வாழ்க்கை வரலாறு எழுதுதல். ஸோ என்ன வாழ்க்கை வரலாறுனா 2 விஷயமா நம்ம பிரிக்கலாம். சுயசரிதம், ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இன்னொருட வாழ்க்கையை பற்றி நம்ம எழுதுறது, 2 விஷயங்களாக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் புத்தகங்கள் கண்டிப்பாக ஒரு புத்தக வாசிப்பாளர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை வரலாறு, நீங்கள் வாசித்ததில் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வரலாறு என்ன? வேற கருக்கு, பாமா கருக்கு, சிலுவைராஜ் சரித்திரம். வேற இந்த பக்கம் சிதம்பர நினைவுகள். சரி, வேற? ஓகே. ஸோ வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறப்போ நம்ம சுயசரிதம் எழுதுனது நிறைய பேர் படிச்சிருப்பேன். நிறைய பேருக்கு சுயசரிதம் சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்ற ஒரு முக்கியமான நூல் சத்திய சோதனை தான் சொல்லுவாங்க. ஸோ சுயசரிதம் அப்படின்னு எழுதுகிறப்போ காந்திஜியோட சத்திய சோதனைகள் ஒரு முக்கியமான புத்தகம், அதை மறுக்கவே முடியாது. அதற்கான வடிவம் அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். ஒருவர் தன்னோட வாழ்க்கையை பற்றி எழுதுகிறப்போ அதற்கான வடிவம் எப்படினாலும் இருக்கலாம். அதுக்கு ஃபார்மட் கிடையாது. அது எழுத நினைத்ததை எழுதலாம், அவாய்ட் பண்ண நினைக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்மெட் எதுவும் கிடையாது. சுய விமர்சனம் வைக்கலாம், உண்மைகளை போட்டு உடைக்கலாம், மனம் திறந்து பேசலாம். அப்படிப்பட்ட நூலுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா நம்ம சத்திய சோதனையை சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு முழுமையான சுயசரிதம் இல்லைனாலும் ஒரு அம்பேத்கர் வாழ்க்கையோட சிறு பகுதியை சொல்வதாக இருந்தாலும் இது ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். எல்லாரும் முக்கால்வாசி பேர் வாசிச்சிருப்பீங்க தான் நினைக்கிறேன். விசாவுக்காக காத்திருக்கிறேன். அதில் ஒரு வீரியமான ஓரிரு பத்திகள் மட்டும் நான் வாசிக்கிறேன். நீ யார் என்று அந்த கார்குன் வெறுப்புடன் கேட்டார்.
ஐயா நான் ஒரு அரிஜன் என்று கூறினேன். இந்த சூழல் உங்களுக்கு தெரியும். தான் ஒரு அரிஜன் என்று சொன்னால் அவருக்கான வேலைக்கு ஆபத்து வரலாம், அங்கே அவர் அவமானப்படுத்தப்படலாம். இதை போல ஒரு சூழல்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பணியில சேர்ந்து இருக்கிறாரு. அந்த சூழல் அவர் விவரிக்கிறார். ஐயா நான் ஒரு அரிஜன் என்று கூறினேன். போ போ எட்டி நில், என் அருகில் வந்து நிற்க உனக்கு என்ன தைரியம்? நீ அலுவலகத்தில் இருக்கிறாய், நீ மட்டும் வெளியே இவ்வாறு செய்திருந்தால் நான் உனக்கு 6 உதை கொடுத்திருப்பேன். இங்கு வேலைக்கு வர உனக்கு என்ன திமிர் இருக்கும் என்று கேட்டார். பின்னர் தலாதியாக என்னை நியமித்த உத்தரவையும் என் சான்றிதழையும் தரையில் வைக்கும்படி என்னை கேட்டார். பின்னர் அவர் அதனை எடுத்துக்கொண்டார். போல்சாத் மம்லதார் அலுவலகத்தில் நான் பணியாற்றிய போது குடிப்பதற்கு தண்ணீர் பெறுவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். குடிநீர் உள்ள பாத்திரங்கள் வராண்டாவில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த தண்ணீர் பாத்திரங்களுக்கு பொறுப்பான ஒரு தண்ணீர்காரர் இருந்தார். அலுவலகத்தில் உள்ள குமாஸ்தாவுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது தண்ணீர் ஊற்றுவதுதான் அவர் வேலை. அவர் இல்லாத போது மற்றவர்கள் பாத்திரங்களில் இருந்து அவரவர்களாகவே தண்ணீர் எடுத்து குடிப்பார்கள். ஆனால் நான் அவ்வாறு செய்ய முடியாது, நான் தொட்டாலே தீட்டாகிவிடும் என்பதால் தண்ணீர் பாத்திரங்களை தொட என்னால் முடியாது. அதனால் தண்ணீர்காரரின் கருணையையே நான் நம்பி இருக்க வேண்டியிருந்தது. எனது உபயோகத்துக்காக அங்கே ஒரு அழுக்கடைந்த பானை இருந்தது. என்னை தவிர வேறு எவரும் அதை தொடவும் மாட்டார்கள், கழுவவும் மாட்டார்கள். இந்த பானையில் தான் நான் குடிப்பதற்கு தண்ணீர்காரர் தண்ணீர் ஊற்றுவார். ஆனால் அந்த தண்ணீர்காரர் அந்த இடத்தில் இருந்தால்தான் எனக்கு தண்ணீர் கிடைக்கும். தண்ணீருக்காக நான் வருவதை கண்டால் அவர் எங்கேயாவது போய்விடுவார். அதன் பின் எனக்கு தண்ணீரே கிடைக்காமல் போய்விடும். இவ்வாறு நான் தண்ணீரே குடிக்காமல் போன நாட்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு 3 பத்திகள் தான் நான் வாசித்தேன். ஆனால் இதற்குள் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு அந்த அரசியல், அந்த சமூக சூழல், அவரோட உணர்வு ஒரு தண்ணீர் விஷயத்தில் கடத்தப்பட்டது. இதுதான் ஒரு எழுத்தோட வலிமை, மிக முக்கியமான வலிமை. இப்போ வாழ்க்கை வரலாறு, இது சுயசரிதையில் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு வாசி காமிச்சேன். இப்போ வாழ்க்கை வரலாறு, இப்போ ஒருவருடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர் எழுதுவது பயோகிராஃபி. ஸோ அது குறித்து தான் நான் உங்களுக்கு சில டிப்ஸ், என்னோட அனுபவங்கள் சில டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ வாழ்க்கை வரலாறு, யாரோட வாழ்க்கை வரலாறு எழுதலாம்? வரலாற்றில் வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை வரலாறு எழுதலாம். ஒரு பிஸ்னஸ் மேனோட வெற்றி கதை எழுதலாம். சினிமா நட்சத்திரங்களோட வெற்றி கதையை எழுதலாம். கலைஞர்கள், விளையாட்டில் வென்றவர்கள், பல்வேறு துறை சாதனையாளர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், கவிஞர்கள், போராளிகள், தலைவர்கள், சாதனையாளர்கள், சாதாரண மனிதர்கள், இப்படி யாருடைய வாழ்க்கை வரலாறும் எழுதப்படலாம். இதுல ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் சாதாரண மனிதர்களோட வாழ்க்கை வரலாறு எழுதுவது. அந்த மனிதனோட ஒரு சாதனையாளர்களே, ஒரு பெரிய தலைவர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் எழுதுறதுலாம் பலருக்கும் அவர்களை பற்றி தெரிந்திருக்கும், அது குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கும், பதிவுகள் இருக்கும். ஆனா ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை வரலாறு எழுதுறப்போ அந்த மனிதனுக்கு எழுத படிக்க கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அவங்க லைஃப்பை பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தங்க அந்த வரலாற்றை பதிவு செய்வோம். அதே உணர்வுகளை கடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரு சின்ன உதாரணம் நான் இதுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த புத்தகம் அது. கலைவாணி ஒரு பாலியல் தொழிலாளியின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம். அது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகம் தான் அது. ஜோதி நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவங்களோட ஒரு வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார். ஸோ அவங்க கலைவாணி அப்படிங்கிறவங்க வறுமை காரணமாக சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏமாற்றப்பட்டு ஒரு பாலியல் தொழிலுக்குள்ள தள்ளப்படுறாங்க வலுக்கட்டாயமாக. அதற்கப்புறமா திரும்பி இங்கே வர்றாங்க. இங்கேயும் வறுமை, துணை நடிகையாக இருக்கிறாங்க. அவங்க வேற வேலைகள், அதில் வருமானம் இல்லாத சமயம், அவங்க பையனுக்கும் வேற உடம்பு சரியில்லை. அந்த சமயத்தில் கையில் ஒரு காசு இல்லை, கையில் 5 ரூபாய் என்னமோ தான் வச்சுருக்கிறாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்களை போய் பார்த்து காசு வாங்கலாமா அப்படின்ட்டு போகிறாங்க. வடபழனி சைடு போகிறாங்க, பாரிஸ் சைடு போகிறாங்க. யாரும் அன்னைக்கு தென்படலை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் தென்படலை. அப்போ ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டு நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பேசி திருவேற்காரில் என் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் பணம் தர்றதா சொல்லி அவரும் அவங்களோட உடலை பயன்படுத்திக்கிறாரு. பணமும் கொடுக்கல. அதற்கப்புறம் நீ பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போய் நில்லு, நான் வந்துடுறேன், பணத்தோடு வந்துடுறேன், வீட்டில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி
அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாரு. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. இப்போ நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட மனநிலையை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவங்க மனநிலையை சொல்லுங்க. அந்த பக்கம் மட்டும் நான் வாசிக்கிறேன். மணி 10, திருவேற்காட்டில் நிற்கிறாங்க அவங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கம். வடபழனி பஸ் கண்டக்டர் ஒரு ஓரமாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். இங்கிருந்து இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது, வடபழனிக்கு தான் போக வேண்டும். அங்கே இருக்கும் யாராவது ஒரு தோழி வீட்டுக்கு போய்விட வேண்டியதுதான். அவன் போய் 1 மணி நேரத்துக்கும் மேல் ஆகிவிட்டதை அப்போதுதான் உணர்ந்தேன். இது ஒன்றும் பெரிய ஊர் இல்லை, போனவன் பணம் இருக்கிறது இல்லை என்று ஏதாவது ஒரு தகவலுடன் வருவதற்கு அதிகபட்சம் 15 நிமிடங்கள் போதும். ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? என்னிடம் 3 ரூபாய் இருந்தது. வடபழனிக்கு போக வேண்டும் என்றால் கூட 5 ரூபாய் வேண்டுமே. பசி மயக்கம் வேறு. நான் துவண்டு போயிருந்தேன், மனதளவிலும் உடல் அளவிலும். எனக்கு தெளிவாக புரிந்து விட்டது. வேலை முடிந்ததும் அவன் கம்பி நீட்டி விட்டான். இனி அவன் வரமாட்டான். இனியும் அவன் வருவான் என்று நம்புவது முட்டாள்தனம். இந்த பஸ்ஸை விட்டால் வீடு போய் சேர வேறு வழி இல்லை. டிரைவர் அவருடைய சீட்டில் உட்கார்ந்து பஸ்ஸை உரும விட்டார். கண்டக்டர் பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். நான் பதறி போனவளாக ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறினேன். என்னிடம் இருந்த 3 ரூபாயை எடுத்து கண்டக்டரிடம் நீட்டினேன். ஒரு வடபழனி, மெல்லிய குரலில் சொன்னேன். வடபழனிக்கு 5 ரூபாமா? என்கிட்ட வேற காசு இல்லை சார். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேன், அவங்க எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டக்டரின் முகத்தை பார்க்க கூட ராணி இல்லாமல் அழுகிற குரலில் சொன்னேன். அவர் என்ன நினைத்தாரோ, சட்டென்று ஒரு டிக்கெட்டை கிழித்து கொடுத்து விட்டார். வேறு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆண்களின் உலகம் விசித்திரமான உலகமாக இருக்கிறது. யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று கண்டுகொள்வது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போக காசு வேண்டும் என்று அழுதவளை கூட்டி வந்தவன் இப்படி இரக்கமில்லாதவனாகவா இருப்பான்? அதுவும் கோயில் இருக்கிற ஒரு ஊரில். பிறகு எதற்கு இங்கே கடவுள் என்று இருக்கிறது? இப்படின்னா அவங்களோட அந்த காட்சியை இதை நம்ம படிக்கிறப்போ நம்மளும் அந்த இடத்துல போய் நிற்கிறோம். அவர்களோட உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இரவு, அவங்களோட தவிப்பு எல்லாமே நமக்கு அந்த கடத்தப்படுது. இதுதான் அந்த எழுத்தோட அந்த சூழலோட எல்லாத்தையும் கடத்துறதா இருந்தது அந்த எழுத்தோட வலிமை அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொரு வகை வாழ்க்கை வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் ஒரு சிறப்பானது. என்னன்னா, ஒருத்தங்களை பற்றி அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்கள மனைவி எழுதியிருக்கலாம். பாரதி பற்றி செல்லம்மாள் பாரதி எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் நண்பர்கள் எழுதியிருக்கலாம், மகன் எழுதியிருக்கலாம், அப்பா யாராவது எழுதியிருக்கலாம், அவங்க மிகவும் நெருக்கமான நண்பர்கள் எழுதியிருக்கலாம். அப்படி எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு நான் நினைக்கிறது, நான் படித்ததில் புதுமை பித்தன் வரலாறு. எழுத்தாளர் புதுமை பித்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுமை பித்தன் வரலாறு தோமுசி ரகுநாதன் எழுதியிருக்கிறாரு. புதுமை பித்தனோட நெருங்கிய நண்பர் அவர். அதில் ஒரு புதுமை பித்தனோட அந்த குணாதிசயத்தை அவர் சொல்கிற மாதிரி என்னன்னா, அவர் நண்பராகவே இருந்தாலும், மிக நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும், அவரோட சறுக்கல்களையும் எழுதக்கூடியது தான் ஒரு உண்மையான நண்பராக இருக்க முடியும். புதுமை பித்தனோட சறுக்கலை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இந்த இடத்துல. அவர் எழுத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது பர்வதகுமாரி ப்ரொடக்ஷன் சொல்லி புதுமை பித்தன் ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது. ஸோ எழுத்துல ஒரு ஜாம்பவான் இருந்தாலும் வறுமை அவர் கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்குது எப்பவும். இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை, சினிமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பர்வதகுமாரி ப்ரொடக்ஷன்ஸ் என்ற புதுமை பித்தன் ஆரம்பித்து நடத்துவதாக இருந்த சினிமா கம்பெனி 1946 ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பர்வதகுமாரி ப்ரொடக்ஷன்ஸ் என்னும் புதுமை பித்தனின் அசட்டுத்தனமான அக்னி பரீட்சை அவரது எதிர்காலத்தையே சுட்டு சாம்பலாக்கி அவரையும் பொசுக்கி தள்ளிவிட்டது. பர்வதகுமாரி என்னும் இந்த புதிய முயற்சி அவரது ரத்தத்தை உறிஞ்சி தீர்த்த காட்டு மோகினி, அவரது உயிருக்கே உலை வைக்க வந்த 7.5 சனி. பர்வதம் என்ற சொல் புதுமை பித்தனின் மனதில் எவ்வளவு பவித்திரமும் புனிதத்தன்மையும் கொண்டு குடியிருந்ததோ அதையெல்லாம் இழந்ததோடு மட்டுமல்லாமல் கொஞ்ச காலத்தில் நினைத்தாலே குலை நடுங்கும் பேய் கனவாக இரத்த காட்டேரியாக மாறிவிட்டது. அதாவது அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. ஆசையினால் ஆரம்பிக்கிறாரு, கடன்கள் வாங்குறாரு. இப்படி ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாதான் அதுக்கு ஏதாவது யாராவது ஃபினான்ஸ் பண்ண முன் வருவாங்க. அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினான்ஸ் கொஞ்சம் கிடைக்குது. அது விளம்பரம் போடுறதுக்கே கடன் வாங்கி தான் விளம்பரம் போடுறாரு. அப்போது அந்த ஒரு விளம்பரம் போடுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு அப்புறம், அந்த விளம்பரம் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரகுநாதன் எழுதியிருக்கிறாரு.
விளம்பரம் போடுவதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்தால் இன்று கூட துக்கம் கலந்த சிரிப்பு வருகிறது. தீபாவளி சமயம் என ஞாபகம். புதுமை பித்தன் ஊருக்கு செல்ல நினைத்தார். கையில் பணமில்லை. அன்றிரவு அவர் கிளம்பியாக வேண்டும். அவரது பையில் அன்றிருந்த நிதியின் மொத்த தொகை 1.25 அணா. அந்த சமயத்தில் நாகர்கோயில் மகாதேவன் மற்றும் அவரது கணங்கள் யாவரும் புதுமை பித்தனது வீட்டில் இருந்தனர். நானும் இருந்தேன். விளம்பரத்தில் நாகர்கோவில் மகாதேவனின் பெயர் வெளியிடுவதற்கு முன்னால் அவரது அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு செய்வதுதான் முறை என்று புதுமை பித்தன் சொன்னார். அட்வான்ஸாக எதை கொடுப்பது? பக்கத்தில் இருந்த குட்டி தேவதை ஒன்று ஒரு வெள்ளி எடுத்து நீட்டியது. பட முதலாளியான புதுமை பித்தன் அந்த ரூபாயை வாங்கி நாகர்கோயில் மகாதேவனிடம் கொடுத்தார். மானசீகமான பரஸ்பர நம்பிக்கையோடு ஒப்பந்தம் நிறைவேறியது. இதற்கு பிறகு புதுமை பித்தன் ஊர் செல்லும் விஷயம் யோசிக்கப்பட்டது. எங்கிருந்தோ 100 ரூபாய் கடனாக வரவழைக்கப்பட்டது. புதுமை பித்தனுக்கு ரயிலுக்கு கிளம்பினார். ரூபாய் வந்து சேர்ந்த 1 மணி நேரத்துக்குள் கையில் மிஞ்சிய பணம் 10 ரூபாய் கூட இல்லை. 100 ரூபாயில 90 ரூபாய் செலவழிச்சு 10 ரூபாய் கூட இல்லை. டாக்ஸி, ஊருக்கு வாங்கி செல்லும் பல வர்க்கங்கள் முதலியவற்றுக்கு 10-15 ரூபாய் ஆகியிருக்கும். இது ஒன்றும் அதிக செலவு அல்ல, அனாவசிய செலவும் அல்ல. ஆனால் புதுமை பித்தன் அன்று ரயிலில் முதல் வகுப்பில் கிட்டத்தட்ட 75 ரூபாய் டிக்கெட்டில் பிரயாணம் செய்தார். பட முதலாளி அல்லவா? ஸோ அப்படின்னு சொல்லி புதுமை பித்தனோட சறுக்கலை இந்த விஷயத்தில் ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு நட்பின் உரிமையோட அவர் புதுமை பித்தன் வரலாறுல பதிவு செய்திருக்கிறாரு. ஸோ ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம பதிவு செய்கிறப்போ அவர்களோட சர்க்கிள், அவர்களோட நெகட்டிவ் அதர் சைடையும் நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம்? அதற்கான இது என்ன? புத்தகங்கள், டாக்குமெண்ட்ஸு, வேறு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அவங்கள பற்றின ஸ்பீச்சஸ் இருக்கும், அவங்களே பேசின ஸ்பீச்சஸ் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கும், நியூஸ் ஆர்டிகல்ஸு, யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும், ரிலையபிள் சோர்சஸ் இருக்கும், அவங்களோட சார்ந்த பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட குடும்பத்தினர் இருப்பாங்க, அவங்களோட நம்ம இன்டர்வியூ பண்ணுறது எல்லாமே சேர்ந்தது தான் கள ஆய்வு. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வாழ்க்கை வரலாறு நம்ம எழுத முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போ இதில் சொல்ல நினைக்கலாம், இப்போ சந்திரபாபு, எம்ஆர் ராதா இந்த 2 சினிமா ஆளுமைகள் பார்த்தோன்னா புத்தகம் நான் எழுதினேன். எழுதி எல்லாமே ரெண்டுமே வந்து 2005, 2006 சமயத்தில் எழுதினது. முழுக்க ஏன்னா இப்போ இருக்கிற பலருக்கும் வந்து அவங்க 2 பேர் பற்றி, அதாவது ஜென் ஜெட்டுக்கு வந்து அவங்கள பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்கள படிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட படங்களை தேடி பார்க்கணும், அவங்களோட பாடல்களை தேடி பார்க்கணும்னு நினைக்கிறக்கூடிய 2 முக்கியமான ஆளுமைகள். ஸோ அவங்கள பற்றி அது வரைக்கும் எம்ஆர் ராதா வந்து அவரை பற்றின ஒரு புத்தகம் வந்து அவரே டிஸ்கிரைப் பண்ணி விந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க, சிறைச்சாலை சிந்தனைகள் சொல்லி. ஆனால் சந்திரபாபுக்கு அது வரைக்கும் புக்கு கிடையாது. ஸோ நான் முழுக்க தேடி போனேன். சந்திரபாபு, அவர் கூட நடித்தவங்க, அவரை வச்சு படம் தயாரித்தவங்க, அவரோட ஃபேமிலி இப்படின்னு சொல்லி ஒரு 30-40 பேரை சந்தித்து அவங்களோட நினைவுகளில் இருந்தோம். முக்கியமாக நீங்கள்லாம் நாளைக்கு போவீங்கன்னு நினைக்கிற ரோஜா முத்தையா லைப்ரரின்னு சொல்லி ஆய்வு நூலகம், அங்கே கிடைச்ச பழைய ரெக்கார்ட்ஸு, பழைய பத்திரிகை பதிவுகள், இதில் இருந்தும் ஒரு அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக எழுதுவதற்கான, ஓரளவுக்கு அவங்களோட அந்த ஆளுமையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எழுதுவதற்கான விஷயங்களை கொஞ்சமாக சேகரித்து அந்த புத்தகத்தை எழுதினேன். அதே மாதிரி எம்ஆர் ராதாவை பற்றி எழுதுகிறப்போ வந்து அவரை பற்றினா என்னென்னா, அவரை எம்ஆர் ராதான்னு சொன்னாலே எம்ஜிஆர் சுட்டவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் என்னோட இந்த இது ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சுன்னா, பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, எம்ஆர் ராதா அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து அவரை பற்றி முதல் அடையாளமாக சொல்லக்கூடியது அப்படின்னா, அவர் வந்து நாடகத்துக்காகவே உயிரை கொடுத்த ஒரு மிக பெரும் கலைஞர். நடிகர்கிறத தாண்டி நாடக கலைக்காகவே தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்த மிக பெரும் கலைஞர். அதுதான் அவரோட உண்மையான அடையாளம். நீங்கள் எம்ஆர் ராதா இப்போ வந்து ஏதாவது இடத்துல போய் நம்ம கேட்க முடிஞ்சால் கூட அவரும் அதை தான் விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். ஸோ இதையெல்லாம் தான் ஒரு மனிதர்களை பற்றி பதிவுகள் வரணும் அப்படிங்கிறப்போ வந்து முக்கியமான அவங்கள பற்றி ஆளுமைகள் அடுத்தடுத்த தலைமுறையினரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி புத்தகங்கள் எழுதப்படுவது அவசியம். ஸோ நீங்கள் அடுத்து வந்து எல்லாரும் எழுத்து சார்ந்து இந்த பயிற்சி பட்டறையில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க.
ஸோ அப்படிங்கிற உங்களுக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுவதற்கோ வாய்ப்போ அல்லது ஆசையோ வரலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பிளானிங் ஒன்று ரொம்ப முக்கியம். யாரை பற்றி எழுத போகிறோம், அவர் என்ன துறை சார்ந்தவர், இப்போ அந்த ஒரு துறை சார்ந்தவர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு F1 ரேஸில் கலந்துக்கிறவராக இருந்தாருன்னா அப்போ அந்த பந்தயம் சார்ந்த நுட்பங்கள் எல்லாமே நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், நம்ம அறிஞ்சுக்கணும். அதை வந்து எளிமையான மொழியில் கடத்த தெரிஞ்சிருக்கணும். இது சார்ந்த விஷயங்கள் படிக்கணும். அதற்கப்புறம் அந்த எழுதப்படும் நபர், அவரோட ஆளுமை, அதை பற்றின விஷயங்கள், எவ்வளவு எழுத போகிறோம், எந்த அளவில் எழுத போகிறோம், என்னென்ன இடம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு புத்தகம் எழுதுவதற்கு முன்னாடி. அதை விட அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் முதல் அத்தியாயம். ஒரு புத்தகத்தோட முதல் அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா டீசரை விட ஸ்னீக் பீக்னு சொல்லி ஒன்று போடுவாங்களா, பார்த்துருப்பீங்க. ஒரு காட்சியை மட்டும் 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு வெளியிடுவாங்க. அந்த ஸ்னீக் பீக் பார்க்குறவங்க வந்து ஓ இந்த காட்சி இவ்வளோ சிறப்பாக இருக்குது, இந்த படத்தை போய் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த தேட்டரை நோக்கி இழுக்கும். ஸோ அந்த ஸ்னீக் பீக் தான் கிட்டத்தட்ட புத்தகத்தோட முதல் அத்தியாயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முதல் அத்தியாயத்தில் முதல் பேரா என்னவா இருக்குது, அடுத்த பேரா என்னவா இருக்குது, படிக்கிறப்போ வாசகன் வந்து அதை முழுக்க படித்து முடிக்கணும். அந்த முதல் அத்தியாயத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை கடைசி பக்கம் வரைக்கும் நான் கண்டிப்பாக படித்தே தீர்வேங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். அதை நோக்கி இழுத்துக்கிட்டு போகணும். அந்த பொதுவாக இந்த ஆண்டு பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், படித்தார், வேலையில் சேர்ந்தார், திருமணம் செய்தார், பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார், நோய்வாய்ப்பட்டார், இறந்தார் அப்படின்லாம் இல்லாமல் அவரோட அந்த வாழ்க்கையோட பக்கங்கள் எல்லாமே திருப்ப திருப்ப நம் கண்முன் விரியணும். அப்படிப்பட்ட ஒரு முதல் அத்தியாயம் படிக்கிறப்பவே வந்து நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம், அவர் எப்பேற்பட்ட ஆளுமை, அவர் வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பிக்சர் ஒன்று கொடுத்துடணும் வாசகர்களுக்கு. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு புத்தகத்துக்கும் பொருந்தும், கட்டுரைக்கும் பொருந்தும். ஒரு மனிதர்களோட ஒரு சுருக்கமாக ஒரு 10 பக்கம் பற்றி ஒருத்தரை பற்றி நம்ம கட்டுரை எழுத போகிறோம் வச்சுக்கோங்களேன். அவங்களோட லைஃப், அவங்கள பற்றி ஒரு பத்திரிகைக்கு எழுத போகிறோம், எதுக்காவது எழுத போகிறோம், ஒரு ஸ்கிரிப்டுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா அது கட்டுரைக்கும் பொருந்தும். அந்த ஆரம்ப விஷயம் ரொம்ப முக்கியம். உசைன் போல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுவரைக்கும் உலகின் வேகமான மனிதர் அவர் தான். ஸோ உசைன் போல்ட் பற்றின ஒரு கட்டுரை விகடனில் நான் எழுதினப்போ அதற்கான ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பித்தேன். ஸோ உசைன் போல்ட் யார், அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நார்மல் ரீடருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து முதல் ஒரு 3 அல்லது 4 பத்திகளை நம்ம கடத்திடணும். ஸோ அதற்கான விஷயத்தை இப்படி தான் ஆரம்பித்தேன். கரீபியன் தீவு வாசிகளுக்கு கிரிக்கெட்டும் தடகளமும் 2 கால்கள். சிறுவன் உசைன் போல்ட்டுக்கு கிரிக்கெட் மீது காதல். 8 வயசுக்கு ஓங்கு தாங்காக ஒரு தென்னை மரம் போல் வளர்ந்திருந்த உசைன் வேகமாக ஓடி வந்து பந்து வீசினால் செம்புகள் தெரிக்கும். ஆனால் போல்ட்டின் விக்கெட்டை அவனது பள்ளி ஆசிரியர் ஒருவர் சிக்கன் ஆசை காட்டி சரித்தார். நீ பள்ளிகளுக்கிடையேயான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள். அதெல்லாம் எனக்கு சரி வராது சார், போல்ட் மறுத்தான். பந்து வீசும் போது நீ ஓடி வரும் வேகம் பிரமாதம் போல்ட். ஓடினால் நீ ஜெயிப்பாய். ஜெயித்தால் உனக்கு அருமையான மதிய உணவு ஏற்பாடு செய்கிறேன் என ஆசிரியர் சொல்ல போல்ட்டின் கண்களில் சிக்கன், வறுத்த உருளைக்கிழங்கு, அரிசி சோறு எல்லாம் மிதந்தன. அதே நினைப்புடன் பந்தயத்தில் கலந்து கொண்டான். முதல் வெற்றி. அடுத்தடுத்து பல பந்தயங்கள் ஒவ்வொன்றிலும் விளையாட்டாகத்தான் ஓடத் தொடங்கினான் போல்ட். வீட்டில் சின்ன சின்னதாக பரிசு பொருட்களும் கோப்பைகளும் குவிந்தன. ஜமைக்காவில் ஒவ்வொரு வருட மார்ச்சிலும் சான்ஸ் என்ற பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டிகள் நடக்கும். தினமும் 30,000 டிக்கெட் விற்கும் அளவுக்கு பிரபல நிகழ்வு. அதில் வெல்லும் ஜூனியர்களுக்கு தேசிய வாய்ப்புகள், சர்வதேச வாய்ப்புகள், ஸ்காலர்ஷிப் எல்லாம் தேடி வரும். ஒலிம்பிக் தடகளத்தில் ஜமைக்கர்கள் ஜமாய்க்கு அடித்தளமிட்டு கொடுப்பது இந்த சான்ஸ் தான். உசைன் போல்ட் வெளிச்சம் பெற்றதும் அப்படித்தான். 11 வயதிலேயே தடகளத்தில் அழுத்தமாக தடம் பதித்த பின்னரும் போல்ட்டை கிரிக்கெட் கனவு விடவே இல்லை. ஒரு நாள் அவனது தந்தை வெல்லஸ்லி சொன்ன வார்த்தைகள் போல்ட் மனதை 180 டிகிரி மாற்றி போட்டது.
கிரிக்கெட் என்பது குழு விளையாட்டு. நீ நன்றாக விளையாடினாலும் உன் டீம் தோற்று போகலாம். அதில் நிறைய அரசியல் உண்டு. தேர்வாளருக்கு உன்னை பிடிக்காவிட்டால் நீ அணியிலேயே இருக்க முடியாது. ஆனால் தடகளத்தில் நீதான் எஜமான். உன் சாதனைகளே அனைத்தையும் தீர்மானிக்கும். அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொடுத்த அட்வைஸ் தான் வந்து போல்ட் அப்படிங்கிற உலகின் வேகமான மனிதன், ஒரு சாதனை மனிதனை உருவாச்சு. ஸோ இது ஒரு 4 பத்திரிகைகளில் ஒரு போல்ட் அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்படி எங்கேருந்து வந்தான், அவன் எப்படி இந்த தடகளத்துக்குள்ள நுழைஞ்சான் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம வந்து கடத்திட்டோம். ஸோ இப்படி இந்த பிளானிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படியே ஹாஃப்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையை நம்ம எழுதுறப்போ வந்து அவர் பிறந்த இடத்துல இருந்து தான் எழுதணும் அவசியமே இல்லை. அவர் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து கூட அவரோட லைஃப்பை வந்து அந்த எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அத்தியாயத்தை வாசிக்கிற ரீடர் வந்து முழுக்க அதை படிச்சிடணும். ஸோ அந்த ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த முதல் அத்தியாயம் இருக்கணும், அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி யாரை பற்றி எழுதினாலும் அந்த அவர்களோட அரசியல் என்ன, அவரோட பின்னணி அரசியல் என்ன, சூழல் என்ன, சூழ்நிலை என்ன, அவங்களோட பணிச்சூழல் என்ன, அது சம்பந்தம் வேற ஏதாவது தொழில்நுட்ப தகவல் இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணி அதோட பேக்ரவுண்டை பற்றி எழுதணும். அதை வந்து எல்லாமே வந்து அந்த மொழியில இருந்து ஒரு எளிமையாக எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியாத மொழியில் எழுதணும் அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ஹிட்லர் பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுகிறப்போ வந்து அதில் வந்து ஆல்ரெடி தமிழில் வந்து அப்போ நிறைய ஹிட்லர் பற்றி புத்தகங்கள் இருந்தது. அதையும் தாண்டி ஹிட்லர் பற்றி எழுதப்பட வேண்டியது நிறைய இருந்தது. அப்படிங்கிறப்போ ஹிட்லருக்காக புத்தகத்தை நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஹிட்லர் பிறப்பதற்கு முன்பான ஜெர்மனியோட அரசியல் சூழல் எப்படி இருந்தது, எந்த சூழலில் ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தன் வளர்ந்தாரு, எந்த சூழலில் அவர் ஒரு பாசிஸ்டாக மாறினார், அதற்கான காரணங்கள் என்ன, பின்னணி அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விரிவாக பதிவு செஞ்சேன். அதனால தான் ஹிட்லர் புத்தகத்தை பற்றி படிக்கிறப்போ எல்லாரும் வாசகர்களும் சொன்னாங்க, ஹிட்லரோட வேற டைமென்ஷன் எங்களுக்கு கிடைச்சிது இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹிட்லர் புத்தகங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா பொதுவாக அவர் சர்வாதிகாரி ஆனதில் இருந்து வதை முகாம்கள், அவரோட இறுதியாக அவர் தற்கொலை வரைக்குமான விஷயங்கள் வந்து பொதுவாக இருக்கும். அவரோட பர்சனல் பக்கங்கள் பற்றி பெருசாக இருக்காது. நான் ஹிட்லரோட காதலை பற்றி தேடினேன். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சிது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். இது ஹிட்லராக இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைமென்ஷன், அதாவது இதய முரளி மாதிரியான ஒரு கேரக்டராக ஹிட்லர் இருந்திருக்கிறாரு. ஒருதலை காதல் செய்கிற, உருகி காதல் செய்கிற, கவிதைகள் எழுதுகிற ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டராக ஹிட்லர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அதில். ஸோ இது வந்து ஹிட்லர் வந்து ஓவியக் கல்லூரியில் சேருவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற டைமு. அப்போ வந்து ஒரு பெண்ணை அவர் வந்து பார்த்துட்டு இருக்கார். ரெகுலராக ஒரு இடத்துல நின்று தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பார். பக்கத்தில் போயெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பார். டெய்லியுமே அவருக்கு அதான் வேலை ஈவினிங்கில். ஸோ வட்டத்துக்கும் நீள்வட்டத்துக்கும் இடைப்பட்ட திட்பமான முகம், ஒளியை விழிக்கும் வியத்தகு நீல விழிகள், வெல்வெட் புல்வெளி என புருவங்கள், கூறாக இல்லாமலேயே பதம் பார்க்கும் நாசி, கடற்பஞ்சு கன்னங்கள், பூவிதழ் காதுகள், குழந்தைத்தனம் குடிகொண்ட இதழ்கள், இதுவல்லவோ என்று எடுத்துக்காட்டும் அழகான அளவான கழுத்து, அலை பாய்ந்தால் காற்றும் போதையில் தள்ளாடும் என்பதால் பண் வைத்து அலங்கரிக்கப்பட்ட கூந்தல், ஸ்வரங்கள் பத்தன நடனமாடி சொல்லும் கயல்மிகு கைவிரல்கள், மென்மையும் நளினத்தின் மேன்மையும் அழகின் உண்மையையும் பருவத்தின் திண்மையையும் கலந்து செய்த ஏனைய அங்கங்கள், அதுவும் அந்த வளைவுகளிலும் நெளிவுகளிலும் வேண்டாம், நிறுத்திக் கொள்வோம். பொதுவாக பெண்களின் அழகை வர்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த பெண் ஹிட்லரின் முதல் காதலி என்கிற பட்சத்தில் எல்லை தாண்ட வேண்டாம் என்பதே உத்தமம். ஸோ அந்த பெண் பத்தின அவர் வந்து டெய்லி அங்கே வந்து நிற்பார். அவரோட நண்பர் ஆகஸ்ட்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த நண்பர்கிட்ட வந்து அவள் வந்து அவளை நீ பார்த்தியா, வேற எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவளை பற்றி அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பார்.
அன்புக்குரியவளுக்கு ஒரு கீர்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு நிற டைரியில் அவளை பற்றி உருகி உருகி கவிதைகள் எழுதிட்டு இருந்தாரு. அவளை பற்றி வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். ஒரு நாள் ஆகஸ்ட் ஹிட்லரிடம் ஓடோடி வந்தார். கண்டுபிடித்து விட்டேன், அவள் பெயர் ஸ்டெஃபானி. அவளது அப்பா ஒரு அரசாங்க அதிகாரி, சில காலத்துக்கு முன் இறந்து விட்டார். வரும் பென்ஷனை கொண்டு வாழ்கிறார்கள் என்றாலும் வசதியான குடும்பம்தான். அவ்வப்போது உடன் வரும் அந்த இளைஞன் அவளது சகோதரன் தான், சட்டம் படிக்கிறான். ஆகஸ்ட் ஆர்வமுடன் தகவல்களை சொல்ல சொல்ல புன்னகை ஹிட்லரின் உதடுகள் தாண்டியும் பரவியது. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல். அவளுக்கு இன்னும் திருமணம் பேசவில்லை. ஹிட்லர் ஆகஸ்டை அள்ளி அணைத்து ஆனந்த கூத்தாடினார். நான் அவளது குரலை கூட கேட்டேன். அப்படியா, எப்படி இருந்தது? ஒரு தேர்ந்த பாடகியின் குரல் போல. ஹிட்லருக்கு ஆகஸ்டை முத்தமிட வேண்டும் போல் இருந்தது. அவள் பள்ளிப்படிப்பை முடித்து விட்டால் உன்னை விட 2 வயது அதிகம். பரவாயில்லை, இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டேன். சீக்கிரம் சொல். அவள் நடனம் கற்றுக்கொண்டிருக்கிறாள். நடனம் ஆடுவது அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அப்படி சொன்னதும் ஹிட்லரின் முகம் சுருங்கி போனது. நடனமா? ஆகஸ்ட் சொல்றாரு, அவளை கவர வேண்டும் என்றால் நீயும் நடனம் ஆட கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகஸ்ட் குறும்பு கொப்பளிக்க சொன்னார். ஹிட்லரின் முகத்தில் சிடுசிடுப்பு. மாபெரும் அறை, மயக்கும் இசை, ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு ஜோடி ஜோடியாக நடனமாட வேண்டும். அதுவும் இன்னொரு ஜோடி மீது இடித்து விடாமல் ஆட வேண்டும். இதெல்லாம் இந்த சமூகத்தில் நிலவும் பைத்தியக்காரத்தனம். அதனால்தான் அவளையும் நடனம் கற்க சொல்லி வற்புறுத்தி இருப்பார்கள். ஸ்டெஃபானி என் மனைவியான பின் நடனத்துக்கான தேவையே இல்லை. திருமதி அடால்ஃப் ஹிட்லருக்கு அப்படிப்பட்ட ஆசை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிட்லர் பதில் சொல்றாரு. அவருக்கு நடனம் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. ஸோ இந்த இடத்துல அவர் அந்த மாதிரி பதில் சொல்றாரு. ஸோ இப்போ இதுல வந்து இந்த பகுதிக்கான ரெஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, த யங் ஹிட்லர் ஐ நியூ அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் தன்னோட நினைவுகளை எழுதியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறாரு. ஹிட்லரோட அவர் நெருக்கமாக நட்பாக பழகிய நாட்கள் பார்த்தினா அதில் ஒரு விரிவான பதிவு எழுதியிருக்காரு. அதுல இருந்து தான் இந்த பகுதி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஹிட்லரோட இன்னொரு டைமென்ஷன் கிடைக்குது நமக்கு. ஸோ இதில் நான் வந்து அதிகமாக இந்த பகுதியில் வந்து அதிகமாக கொஞ்சம் வசனம் பயன்படுத்தி இருப்பேன். ஸோ ஒரு பயோகிராஃபி எழுதுகிறப்போ வசனம் பயன்படுத்தலாமா? இந்த மாதிரி உரையாடல்களை பயன்படுத்தலாம், தேவை கருதி பயன்படுத்தலாம். அந்த நாம் பயன்படுத்தும் உரையாடல்கள் வந்து அந்த பகுதியில் உண்மையை மீறாமல் இருக்க வேண்டும். இதுதான் விஷயம் என்றால் ஒரு விஷயத்தை அந்த உணர்வுகளை கடத்துவதற்கு அந்த உரையாடல் உதவலாம், எளிமையான உரையாடல்கள் உதவலாம். அது அந்த உண்மையை மீறாமல் இருக்கணும், கற்பனையாக இருக்கக்கூடாது, அந்த விஷயத்தோட தன்மையை மாற்றி விடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே உரையாடல்கள் வந்து நம்ம வந்து கேட்க வைக்கும், படிக்க வைக்கும், எளிமையாக உணர்வுகளை கடத்தும். அது வந்து ஒரு முக்கியமாக எழுத்தில் வந்து ஒரு உரையாடல்கள் அப்பப்போ பயன்படுத்துவது வந்து ஒரு முக்கியமான டூல். ஆனால் அது வந்து பொய்யா மாறிடக்கூடாது, அந்த உண்மைக்கு உட்பட்ட உரையாடலாக இருக்கணும். இதுதான் அதுக்கான ரூல், முக்கியமான ரூல். சரி, இப்போ இதில் ஃபேக்ட் செக் பண்ணுறது எப்படி? ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கலாம், சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கலாம், அதில் ஒரு குழப்பமும் இருக்கலாம், இப்படி தான் நடந்ததா அல்லது இப்படி நடந்ததான்னு ஒரு குழப்பமாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரெஃபரன்ஸ் யாரால் எழுதப்பட்டிருக்கிறார், அந்த மூல நூல் யாரால் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எப்பேற்பட்ட ஆத்தர், அவரோட ஸ்டாண்ட் என்ன, இப்படின்னு பல விஷயங்களை வைத்து தான் நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல வந்து தகவல் எடுக்க முடியும். இப்போ இன்றைய சூழலில் வந்து முகலாயர்கள் என்றாலே இங்கே என்ன மாதிரியான இமேஜ் பில்டப் செய்யப்படுது? Anyone, please? Okay. வேற இந்தியாவின் வரலாற்றை இந்தியாவுடைய செல்வத்தெல்லாம் கடத்துற மாதிரி பார்ப்பாங்க. சரி,
முகலாயர்களே மிக மோசமான பேரரசராக சித்தரிக்கப்படுபவர் யார் இங்க வரலாற்றுல? அவுரங்கசீப். இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான வரலாற்று விஷயங்கள், பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய சூழல்ல மிக அதிகமாக அந்த விஷயத்தை மிக அழுத்தமா பதிய வைக்கிறதுலையும் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இதையெல்லாம் உடைக்கிற நல்ல நூல்கள் வந்து தமிழ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பாரி சில ஆய்வு நூல்கள் எழுதுறதும் கான விஷயங்களும் இருக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வரலாற்றின் வெளிச்சத்தில் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி சே திவான் அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான நூல் ஒன்று இருக்குது. ஸோ அவுரங்கசீப் அப்படின்னாலே என்ன விஷயம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்து கோயில்களை எல்லாம் இடித்தவர், மதவெறியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பல விஷயங்கள் பொய் அப்படிங்கிறது உணர்த்துற மாதிரி மிக சரியான தரவுகளோட எழுதப்பட்ட ஒரு ஆய்வு நூல் வந்து வரலாற்றின் வெளிச்சத்தில் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி சே திவான் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு சின்ன பகுதி, இந்தர் சிங்கை விட அதிக அளவில் கப்பத்தொகையை அரசாங்கத்திற்கு தர தயாராக இருந்தார்கள் ராஜபுத்திரர்கள். அதோடு நகரில் உள்ள இந்து கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளிவிட்டு பள்ளிவாசல்களாக மாற்றிடவும் தயாராக இருப்பதாகவும் சொன்னார்கள். இதனை அவுரங்கசீப் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதாவது அவுரங்கசீப்ட சரணடைவதற்கு முன் அதில் இருக்கிற இந்து கோயில்களை எல்லாம் நாங்கள் இடித்து பள்ளிவாசலாக மாற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜபுத்திரர்கள் சொல்றாங்க. அவுரங்கசீப் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சரித்திர சம்பவம் இட்டுக்கட்டியது கற்பனை செய்தி என்று எவராது தள்ளிவிடவும் முடியுமா? இதற்கான தெளிவான ஒரு இதற்கான ஆதாரத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு. எங்கிருந்து அப்படின்னா 1678 1680 நடைபெற்ற ராத்தோடு கழகம் பற்றிய பயனுள்ள விவரங்களை தருகிற வாக்காய அஜ்மீர் என்ற நூலில்தான் இந்த விவரங்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பின்னாலும், சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு பின்னாலும் இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. பல ஆண்டுகளாக சிவாஜியின் மகனை அவுரங்கசீப் மதம் மாற்ற முயற்சி செய்தார் அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பல ஆண்டுகளாக அவுரங்கசீப்பின் பாதுகாப்புடன் வளர்க்கப்பட்ட மராத்திய சாம்பாஜியின் மகன் சாகுபின் பின்னாளில் விடுதலை செய்யப்பட்டார். அவரை முஸ்லீமாக மதம் மாற்றிட அவுரங்கசீப் முயற்சி செய்தாரா? இந்து புத்திரராக சென்ற சாகு இந்துவாக தானே விடுதலை செய்யப்பட்டார். இதுதானே வரலாறு. பல ஆண்டு காலம் தனது பாதுகாப்பில் இருந்த மராத்திய சாகுவை அவுரங்கசீப் முஸ்லீம் ஆக்கியதுண்டா? இல்லையே. வரலாற்றில் இவற்றை மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் கேள்வி எழுப்புறாரு. பொதுவாகவே பேரரசர்கள் பத்தின நமக்கான பிம்பம் என்னன்னா, மிக ஆடம்பரமாக வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் பொதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து முகலாய பேரரசர்கள் மத்தியிலையும் உண்டு. கண்டிப்பாக அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் தான், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவுரங்கசீப் அதில் வித்தியாசமானவர். மிகவும் எளிய வாழ்வை நடத்திய அவுரங்கசீப் புலன்களை ஒருத்த தவசி போன்று கடும் நோன்பு நோக்கிற துறவி போன்றவர் என்று ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்கள் யாராயினும் வாழ்வில் ஏதாவது ஒரு தொழில் செய்துதான் வாழ வேண்டும் என்று அண்ணல் நபி அவர்கள் போதனைப்படி அவுரங்கசீப் தானே தொப்பிகளை தயாரித்தார். திருக்குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்திருந்த அவுரங்கசீப் திருக்குர்ஆனை தனது கரங்களாலேயே பிரதிகள் எடுத்தார். அவற்றில் சிலவற்றை புனித மக்கா மதீனா நகரங்களுக்கு அனுப்பி வைத்தார். இவை மூலம் கிடைத்த வருவாயை தனது சொந்த தேவைகளுக்கு செலவு செய்தவர் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து இதில் பதிவு செய்திருக்கிறாரு. சில ஆய்வு நூல்களை படிக்கிறப்போ, அதாவது வரலாறு சம்மந்தப்பட்ட அவங்களோட வாழ்க்கை பதிவு ஆய்வு நூல்களை படிக்கிறப்போ எது வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுவரைக்கும் பொது புத்தியில பதியப்பட்ட வரலாறு, அந்த பிம்பங்கள், அவங்களோட இமேஜ் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு ஆளுமை அல்லது வரலாறு சார்ந்த ஒருத்தரை வந்து நம்ம பதிவு செய்கிறப்போ இந்த மாதிரி ஆய்வு நூல்களையும் கரெக்டாக தரவுகளாக வச்சுக்கிட்டு பதிவு செய்யணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு நீங்கள் இதில் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து பத்திரிகை துறை சார்ந்து வேலை பார்க்கலாம், அல்லது டிவி துறையோ வேறு ஏதோ ஒரு மீடியா சார்ந்து நீங்கள் வேலை பார்க்க கூட போகலாம்.
ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வந்து எடிட்டர் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். நீங்கள் எல்லாருமே வந்து முடிஞ்சால் அந்த புத்தகத்தை படிங்க. ஒரு ஒரு எடிட்டர் எஸ்ஏபி ராக்கி ரங்கராஜன், ஜாரா சுந்தரேசன், புனிதன் இந்த 3 பேர் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். எடிட்டர் எஸ்ஏபின்னா எஸ்ஏபி அண்ணாமலை. அவர் தான் வந்து குமுதம் பத்திரிகையை நிறுவியவர். குமுதம் பத்திரிகை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். குமுதம் பத்திரிகையை நிறுவியவர் வந்து அவர் தான். ஸோ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை உலகம் எப்படி இயங்கியது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். எல்லா பத்திரிகையிலும் சரி, இப்பவும் இருக்கு. தலையங்கம் எழுதுவது முக்கியம். அன்றைய அரசியலை பற்றிய ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை பற்றி எழுதப்படுவது தலையங்கம். அதே மாதிரி அன்றைய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து அங்கதத்துடன் வரையப்படுவது கார்ட்டூன். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பத்திரிகையோட ஒரு ஒரு பாரம்பரியம். அது இன்றும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ குமுதத்தில் எந்த மாதிரி தலையங்கமும் கார்ட்டூனும் வரையப்பட்டது அப்படின்னு எடிட்டர் ரூம்ல அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ராக்கி ரங்கராஜன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, திங்கட்கிழமை காலைகளில் பேப்பர்களை பார்த்து சுவையான விஷயங்களை குறித்து வைத்துக் கொண்டு எடிட்டரிடம் சொல்ல வேண்டியது என் வேலை. 15 நிமிடத்தில் 15 வரிகளில் தலையங்கத்தை எழுதி முடித்து விடுவார். ஆனால் கார்ட்டூன் பற்றிய விவாதம் மணிக்கணக்கில் நீளும். நினைத்து சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நேரங்கள் அவை. அரசியல் சூழ்நிலை ரொம்ப சூடாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்த கட்டத்தில் 2 பக்கத்தில் 4 கார்ட்டூன்கள் வெளியிட்டோம். ஒவ்வொரு கார்ட்டூன்களிலும் படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நடித்து காட்டி விளக்குவார் எடிட்டர் சி சுப்பிரமணியம் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிற கார்ட்டூன் என்றால் தானே தரையில் அப்படி உட்கார்ந்து காட்டுவார். அதை அப்படியே கார்ட்டூனிஸ்ட் வாசுவிடம் சொல்ல வேண்டும். சில சமயம் எங்களையும் நடிக்க வைப்பார். மொராஜி தேசாயின் கழுத்தை ஜெகஜீவன் ராம் நெரிக்கிற மாதிரி கார்ட்டூன் போட வேண்டும் என்றால் சுந்தரேசன் தரையில் படுத்து கிடப்பார். புனிதன் அவர் மார்பு மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு கழுத்தை நெரிப்பார். சுந்தரேசன் கைகாலை தூக்கி நாக்கு பிதுங்கி ட என்று அலறுகிற மாதிரி நடத்தி காட்டுவார். இதை நான் நன்கு கவனித்து பார்த்து அதே பாவம் அதே போஸ் வெளிப்படுகிற மாதிரி கார்ட்டூன்காரரிடம் விளக்க வேண்டும். அந்த சமயத்தில் யாரேனும் எடிட்டரின் அரை கதவை திறந்து எட்டி பார்த்தால் இது என்ன பத்திரிகை ஆபீஸா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா என்று திகைத்து போயிருப்பார்கள். ஸோ ஒரு 50 வருடம் நடந்த முன்னாடி குமுதம் எடிட்டோரியலோட ரூம்ல நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. அதுக்குள்ள இருக்கிற அந்த 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 சூழல் எப்படி இருந்தது, அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பல விஷயங்கள் நமக்குள்ள கடத்தப்படுது. மொத்தமாக ஒரு 10 வரி தான் வாசிச்சிருப்பேன். இப்படி அந்த சூழலை, அந்த உணர்வுகளை, அந்த காட்சியை கடத்துற மாதிரியான ஒரு எழுத்து நடை நம்ம வந்து பழகிக்கணும். ஸோ அதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எதுக்கு வாசிக்கணும்? அதுவும் ஏஐ வந்து நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்தில் வந்து எது கிடைத்தாலும் எது கேட்டாலும் உடனே கிடைக்குது. அது எந்த கலை வடிவமாக இருந்தாலும் சரி, தகவலாக இருந்தாலும் சரி, எல்லாம் உடனே கிடைக்குது. இந்த டைமில் நான் எதுக்கு வாசிக்கிறோம்? ப்ராம்ப்ட் எழுத தெரிஞ்சால் போதாதா? ஒரு ஃபோட்டோ உருவாக்கோ அல்லது வேறு எதுக்கோ ஒரு ப்ராம்ப்ட் எழுத தெரிஞ்சால் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாதா? எதுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து நம்ம சோம்பல்தனத்தை கூட அதிகப்படுத்தும். அது உண்மைதான். ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறப்போ என்னன்னா, அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் என் மனக்கண்ணில் ஒரு முகமாக விரியும். ஒவ்வொருத்தரோட மனக்கண்ணிலையும் ஒவ்வொரு முகமாக விரியும். அங்கே இருக்கிற சூழல், அந்த விஷயத்தை படிக்கிறப்போ அந்த கதாபாத்திரம் பேசுகிற குரல் எனக்கு ஒன்றா இருக்கும், உங்களுக்கு ஒன்றா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை நான் பார்க்க முடியாது, எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே தனித்துவமானது. அது வந்து எந்த அளவுக்கான தொழில்நுட்பம் எது வந்தாலும் வந்து இந்த மாதிரி வாசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சுகத்தை எதையுமே தர முடியாது. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு கிரியேட்டிவிட்டி சார்ந்து நம்ம இயங்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாசிப்பு பழக்கம் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் மாதிரி நீங்கள் வந்து நான் ஃபிக்ஷன் சார்ந்து ஏதாவது எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது சிறுகதை நாவல். அதில் வந்து அந்த விவரணைகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு நல்ல ஃபிக்ஷன் நீங்கள் படிக்கிறப்போ அதில் கிடைக்கிற அந்த அனுபவம்,
உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். புது புது வார்த்தைகள் உங்களுக்குள்ள சேர்ந்துக்கிட்டே, நீங்கள் எவ்வளோ வாசிக்கிறீங்களோ அப்போ தான் அது அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள உங்களே அறியாமலே புது புது வார்த்தைகள் உங்கள் நினைவில் தங்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எழுதுகிறப்போ வெளிப்படும். நீங்கள் நிறைய ஃபிக்ஷன் வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நான் ஃபிக்ஷன் எழுதுகிறப்போ அதை எழுதுகிறப்போ அந்த மொழி நடை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய வாசிக்கணும். ஃபிக்ஷன் சைடு வாசிக்கிறவங்க நிறைய, நான் ஃபிக்ஷன் கேட்டிங்கன்னா ஃபிக்ஷன் நிறைய வாசிக்கிறவங்க இருப்பாங்க. நான் நிறைய சிறுகதைகள், நாவலை விட நிறைய சிறுகதைகள் நான் வாசிப்பேன். எனக்கு அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது உணர்வை கடத்துறதுன்னு சொல்கிறேன்ல, ஸோ அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். திருப்பி ஒரு ஃபிக்ஷன் பாணியில் எழுதுனது, ஒரு நான் ஒரு கேரக்டரோட வழியை அவங்களோட பல வருட தவிப்பை நம்ம வாசகர்களுக்கு கடத்தணும். அதற்கு ஒரு ஃபிக்ஷன் பாணியில் ஒரு எழுதப்பட்ட ஒரு பற்றி எழுதிட்டோன்னா அது பல காட்சிகள் கொடுக்கக்கூடிய இம்பேக்டை கொடுக்குறோம் அது. ஸோ அதற்கு இப்போ ஒரு மிஸ்டிக் கோப்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேலே டான்ஸர், ஓகே, அவங்க யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த கருப்பின பெண். அவங்க பாலியில் நம்பர் 1. ஆனால் மிக 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 அதிகமான அடக்குமுறைகளை சந்தித்து அவங்க பாலே மேடை ஏறினவங்க. பாலே டான்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த 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 விரல்களில் இப்படி நின்று ஆடக்கூடிய ஒரு நடனம் முழுக்க முழுக்க. அதற்கான அசைவுகள், பயிற்சி எல்லாமே மிக மிக கடினமான ஒரு விஷயம். வெள்ளைக்காரர்கள் மட்டுமே ஆடக்கூடிய நடனம் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை, அது அடக்குமுறையெல்லாம் இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க இதில் ஒரு சோலோயிஸ்டாக மாறணும். சோலோயிஸ்ட்டுங்கிறது பிரின்சிபல் டான்ஸுங்கிறது பாலே நடனத்தில் தனி ஆவர்த்தனம் செய்கிறது அப்படிங்கிறது மிக ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறது, ஹீரோ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது மிக உயர்ந்த நிலை. அதற்கு அடுத்த நிலை அதற்கு முந்தைய நிலை சோலோயிஸ்ட், தனியாக அந்த மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதில் அமெரிக்கன் பேலட் தியேட்டர் ABT அப்படிங்கிறதுல சோலோயிஸ்ட் ஆகிறது தான் ஒரு மிக உயர்ந்த அங்கீகாரம். அதற்கு அடுத்த அங்கீகாரம் பிரின்சிபல் டான்ஸர் ஆகிறது. ஒரு கருப்பு தோல் கொண்ட ஒரு பெண் இந்த மாதிரியான பாலே நடனம்லாம் ஆடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து அதையெல்லாம் உடைச்சி தான் ஒரு பாலேவுக்காகவே பிறந்தவள் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபித்து அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ABTயில் சோலோயிஸ்டாக மாறிடணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ABTயில் சோலோயிஸ்டாக மாற கருப்பு தோல் தடை என்றால் வேறு ஸ்டூடியோவில் அதே வாய்ப்பு கம்பளம் விரிக்கலாம். ஆனால் அது பேரரசியாக முடியாமல் தோற்று இளவரசியாக ஒப்புக்கொண்டதற்கு சமம் அல்லவா? மிஸ்டி ABTயின் பேரரசியாக தன்னை நிரூபிக்க விரும்பினார். பாலேவில் தான் எவ்வளவு முக்கியமானவள் என நிரூபிக்கும் கணத்துக்காக காத்திருந்தார். அப்போது போட்டி ஒன்று கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. மிஸ்டி முழு அர்ப்பணிப்புடன் ஆடினார். போட்டியில் தோல்வி, ஆனால் பெருவெற்றி. அந்த நடனம் மிஸ்டியை சோலோயிஸ்டாக ABTயை அறிவிக்க வைத்தது. பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கருப்பின பெண் ABTயின் தனிநபர் நடனத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது வரலாறு. பத்திரிகைகளில் மிஸ்டியின் செய்திகள் நடனமாடின. மிஸ்டியின் நிகழ்ச்சிகளுக்கு அரங்குகள் நிறைந்தன. 2008ஆம் ஆண்டு பாரம்பரியமான மெட்ரோபாலிட்டன் ஓப்பராவில் ஸ்லீப்பிங் பியூட்டியாக மிஸ்டி ரசிகர்களின் விழிகளில் பரவசம் நிறைத்தாள். ABTயின் நட்சத்திர கலைஞர், மியூசிக் ஆல்பங்களில் நடிக்கும் வாய்ப்புகள், விளம்பர வாய்ப்புகள், டிவி நிகழ்ச்சிகள் என மிஸ்டியின் புகழ் ஓகோவென வளர்ந்தது. நீங்கள் விரும்பும் பாத்திரத்தில் நடிக்கலாம் என ABT அறிவித்தது. 2012ஆம் ஆண்டு மிஸ்டிக்கு ஃபயர் பேர்ட் கதையில் நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது. வழிதவறி போகும் இளவரசன் இவானை இரவாத கொடூர வில்லன் ஒருவனிடமிருந்து காப்பாற்றும் நெருப்பு பறவையின் கதை அது. அந்த நெருப்பு பறவையாக மேடையேற ஆசைப்பட்டார் மிஸ்டி. மிகவும் கடினமான நடன அசைவுகள் கொண்ட கனமான பாத்திரம். பயிற்சியில் காயங்கள் வாட்டின. பம்பரமாக சுழல முடியாதபடி வலி. மிஸ்டி சுலபமான அசைவுகளை மட்டும் பயிற்சி செய்துவிட்டு கடினமான அசைவுகளை மனத்துக்குள் ஒத்திகை பார்த்து கொண்டார். 2002ஆம் ஆண்டு ஜூன் மெட்ரோபாலிட்டன் ஓப்பரா ரசிகர்கள் காத்திருந்தார்கள். சிவப்பு உடையில் அரிதாரம் பூசும் போதே உடலெங்கும் வலி.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மிஸ்டிகோ பிளான் ஆஸ் ஃபயர்பர்ட் என்று அறிவிப்பு கேட்டதும் இசை கசிந்தது. மேடையில் நுழைந்தார் மிஸ்டி. எத்தனை நாள் கனவு இது, எத்தனை வருட காத்திருப்பு இது இன்று இயலாமல் போனால் கருப்பர்கள் பாலேவுக்கு லாயக்கற்றவர்கள் என்ற நிரந்தர களங்கம் என்னால் ஏற்பட்டு விடவிடும் அல்லவா. வெறி, வேட்கை, அதுவரை உடலை இறுக்கி பிடித்திருந்த வலி எல்லாம் வழுகவறி போனது. மிஸ்டி நெருப்பு பறவையாக உருமாறினார். ஸோ இப்போ அவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சின்ன பிசிறு தவறு நடந்ததாக கூட இந்த பிளாக்ஸே அப்படி தாங்கிற வந்து நிரந்தர முத்திரை குத்திடுவாங்க. இதுக்கு பின்னாடி வரப்போகிற இவங்க பின்தொடர்ந்து வரக்கூடிய வேறு கருப்பின பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகள் இவ்வளோ பெருசாக அமையுமான்னு தெரியாது. இவங்க இந்த இடத்துல சாதிச்சே ஆகணும். ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களோட நடனத்தை வந்து நம்ம வந்து எழுத்தில் கொண்டு வரணும். ஸோ அதற்காக ஒரு சின்ன முயற்சி பண்ணேன். அதுவரை அவரது உடலை இடிக்கப்பட்டிருந்த வழி எல்லாம் வழுதவறி போனது. மிஸ்டி நெருப்பு பறவையாக உருமாறினார். மலர்ந்து, மிதந்து, வளைந்து, நெகிழ்ந்து, காற்றில் பறந்து, சுற்றி சுழன்று, வெறியுடன் எழுந்து, கோபம் கலந்து. அப்போது மிஸ்டி ஆடியது வெறும் பாலே அல்ல, காலம் காலமாக கருப்பினத்தவர்கள் மீது காட்டப்படும் வெறுப்புக்கு, அடக்குமுறைக்கு எதிரான வீறு கொண்ட தாண்டவம். முடிவில் அரங்கம் அதிர்ந்தது. நிறமற்ற கண்ணீர் பலரது கண்களில். ஸோ அது அவங்களோட உணர்வு. அந்த உணர்வை வந்து அவங்க வெளிப்படுத்தணும். அதை வந்து நம்ம வந்து வாசிப்பவர்களுக்கும் கடத்தணும். ஸோ அதற்கான ஒரு சின்ன மெனக்கடல் வந்து நம்மளோட மொழியில் இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம நிறைய வாசிப்பிலும் எழுதி பழகுவதிலும் நமக்கு வரும். அதே போல் இறுதி அத்தியாயம், அதாவது முதல் அத்தியாயம் போல புத்தகத்தின் இறுதி அத்தியாயமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைவு தருவதாக, ஒரு மனிதனை பற்றி நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டதாக, அவங்களோட வாழ்க்கையை நாம வாழ்ந்து பார்த்த ஒரு திருப்தியா இருக்கணும். படித்து முடிக்கிறப்போ ஒரு சோகத்தை, ஒரு கண்ணீரோ, ஒரு சின்னதாக ஒரு புன்னையோ வாசகர்களுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் நமக்கு ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி, மிகப்பெரிய ஒரு வெகுமதி. அடுத்து ஒரு கேள்வி இருக்கும், என்ன இதுலேருந்து ஒரு லெஃப்டா ரைட்டா சென்டரா எங்கே இருந்து நம்ம இதை நம்ம எழுதும். நம்மளோட இது எதுவாகவும் இருக்கலாம். நம்ம லெஃப்டிஸ்டாக இருக்கலாம், ரைட்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது நடுநிலைமையாக இருந்து கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து எழுத்தாளரோட உரிமை. ஆனால் சொல்ல வந்த உண்மைகளை தெளிவாக சொல்லணும், பொய்களை உருவாக்கக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் சேர்த்து எழுதப்படுவதே நல்ல ஒரு பயோகிராஃபியாக இருக்கும். ஸோ ஒரு பசி நேரம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாமா? ஓகே, வேண்டாமா? ஓகே 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 இல்லை சின்னதாக இப்போ எல்லாருக்குமே பேப்பர் பென் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுத நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்ல இருந்து இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த மனிதர்களோடு இருந்து இருக்கலாம், அல்லது நின்று நீங்கள் காலையில் படித்த ஒரு செய்தியிலிருந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி நான் ஃபிக்ஷனுக்கு எழுதுவதற்கான ஒரு இதுவாக ஒரு முயற்சி பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரும் உங்கள் நேம் எல்லாம் எழுதி என்கிட்ட கொடுக்க முடியுமா? இன்னும் உங்களுக்கு அரை மணி நேரம் இருக்குது. எழுத விரும்புபவர்கள் எழுதலாம். டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பத்திரிகையில் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் இருக்கலாம், அது எப்படிப்பட்டதுனாலும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஒரு பயிற்சி தான், எழுதி பாருங்கள். எனக்கு பிடித்த ஒரு 3 பேருக்கு அதிலிருந்து தேர்ந்தெடுக்க ஒரு 3 பேருக்கு என்னோடய புத்தகம் வந்து பரிசாக நான் கொடுக்குறேன். எழுதுகிறவங்க அப்படி எழுதிட்டுருங்க. மற்றவங்க வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் கேட்குறவங்க கேட்கலாம். எழுதுவது சம்மந்தமாக பயோகிராஃபி எழுதும் பொழுது சுயசரிதம் எழுதுறானாக்கா, என்னை பற்றி நாமளே எழுதுறோம்னாக்கா அதில் தேவைப்பட்டதை நாமளே எழுதாமல் விட்டுடலாம். இல்லைனாக்கா நமக்கு கொஞ்சம் ஒரு பயோகிராஃபி எழுதும் பொழுது ஒரு ரைட்டராக பயோகிராஃபி எழுதுறது என்ன ஒன்று ஒரு சுயநலம் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவைப்படுறது நாமளே எழுதிக்கலாம். இது தேவையான எது தேவைப்படலை நமக்கு தோணுதோ அதை விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதான் அடுத்தவருடைய பயோகிராஃபியை நம்ம வந்து எழுதும் பொழுது
அது எழுதி முடிக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து சொல்ல முடியாத ஒரு அந்தரங்கம்னு ஒன்று இருக்கும். நம்ம அடுத்தவருடைய பயோகிராஃபி நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கா பத்திரிகை மூலமாகவோ இல்லை நம்ம சமகாலங்களில் இல்லாத தலைவர்களை வச்சு நமக்கு ஒரு ஒரு பயோகிராஃபி எழுதணும்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நூலகத்தில் பத்திரிகைகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதில் பின்புலம் என்ன இருக்குது, அதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு பயோகிராஃபி எழுத தொடங்குவோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு அந்தரகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சொல்ல கூச்சப்படுற அல்லது வெளியிலே யாரும் சொல்ல விட வேண்டாம் ஒரு அந்தரகத்தை அப்படிப்பட்ட ஒரு அந்தரகத்தை நம்ம எழுதும்பொழுது, நாம் ஒவ்வொரு பற்றி எழுதும்பொழுது, அந்த புத்தகம் எழுதி முடிக்கும் பொழுது அதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமோ, யாரும் நம்மளுக்கு அந்த விஷயத்தை நம்மளை தெரியப்படுத்தாமல் விட்டுட்டார்களோ அப்படின்ற ஒரு அச்சம் அந்த புத்தகம் முடிக்கும்போது உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, எந்த புத்தகமே முழுமையான புத்தகம் அல்ல. அதுதான், யார் எழுதின புத்தகமே முழுமையான புத்தகம் கிடையாது. ஹிட்லரை பற்றி நான் 500 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னா அது முழுமையான புத்தகம் கிடையாது. இன்னொரு 500 பக்கத்துக்கு எழுதலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது எது நாம் சொல்ல போகிறோம், எதை சொல்ல விடுறோம் அப்படிங்கிறத விட சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மையோட சொல்கிறோம். விடுபட்டுகள் எல்லா புத்தகங்களும் விடுபடல் இருக்க தான் செய்யும். ஆனால் முழுமையாக ஒரு புத்தகத்தை வெளியிட முடியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நம்ம சொல்லி முடிக்கலையோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏதாவது இருக்கா, தயக்கம்? இல்லை, இப்போ ஒரு ஒரு விஷயம் பற்றி நம்ம எழுதியிருப்போம் அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி ஒரு கொஸ்டின் மார்க் கூட முடிச்சிருப்போம். அதற்கான அது பற்றிய கூடுதல் தகவல்களோ அல்ல அதற்கான விடையோ ஒரு 10 வருடம் கழித்து கூட நமக்கு எங்கிருந்தாவது கிடைக்கலாம். அப்போ அது சம்மந்தமான அந்த புத்தகத்தோட அடுத்த பதிப்பில் நம்ம அதை ஆட் பண்ணலாம். அதுபோக ஒரு எழுதுவதற்கான உரிமை நமக்கு இருக்குது. நம்ம எதை சொல்ல போகிறோம், எதை உண்மையாக சொல்ல போகிறோம், எந்த அளவுக்கு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. எதை சொல்ல விடுவதற்கும் அந்த ஆத்தருக்கான உரிமை இருக்குது. அது அறம் சார்ந்தும் இருக்கலாம் அல்லது அதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாமலும் இருக்கலாம். ஒரு அந்தரங்கத்தை நம்ம ஒரு ஆதாரம் இல்லாமல் ரொம்ப எழுதுறதுங்கிறது வேற மாதிரியான எழுத்து ஆயிரும். அது விமர்சனமாக வைக்கலாம் அல்லது அது குறித்த இது போன்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது, இது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு பதிவு செய்யலாமே தவிர அதை நம்ம மானித்தனமாக பதிவு செய்ய முடியாது. சமகாலம் வாழ்ந்த தலைவர்கள் இல்லாமல் பாஸ்டில் வாழ்ந்த தலைவர் பற்றி நம்ம எழுத நினச்சினாக்கா நிறைய பத்திரிகைகளில் செய்தி தொடர்புகளை க்ரோத் த்ரூ பண்ணணும், நூலகத்தில் போயின்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சமகாலம் இருக்க தலைவர்களை நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலைவரை பற்றி பயோகிராஃபி எழுத நினைக்கிறனாலோ இப்போ நான் உடனே தேடி பார்க்குற விஷயம் ஏதாவது ஏஐ, விக்கிமீடியா, சோஷியல் மீடியா போகிற விக்கிபீடியாவில் நம்ம தேடி பார்க்குறோம் இல்லையா? அப்படி சோஷியல் மீடியாக்களில் சொல்லப்படுகிற கருத்துக்களை நம்ம வச்சு ஏற்றிட்டு அதை வச்சு நம்ம புத்தகம் எழுதலாமா, அதை பயன்படுத்தி கொள்ளலாமா? அதை நினைச்சா எங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போ இருக்க நாங்கள் எழுதி எங்களுக்கெல்லாம் மொத்தம் பயமாக இருக்குது. ஒரு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஒரு உள்ள விஷயங்கள் ஏஐல தான் வருது. முதல் விஷயங்கள் ஏஐ தான் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருந்து பழங்க எங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன தான் நாங்கள் பார்க்க போகிறோமே தவிர எந்த தளத்தில் யார் எந்த மாதிரியாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் போகிறோங்கிற முதல்ல நம்ம கேட்டதற்கான பதில் முதல் 5 வரியில் கிடச்சிருது அப்படின்னு அதை நாங்கள் வாசிக்கிறதுக்கான கண்ணிகள் போகாது. அது நம்மளோட இனிமேல் எழுதப்பட போகிற புத்தகங்களோ அல்லது பதிவுகளோ எப்படி இருக்கும், என்ன நரேட்டிவ் இப்போ செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமே எழுதப்பட போகிற புத்தகங்கள் எப்படி இருக்குன்றது இனிமேலே நானும் அடுத்து நீங்கள் உங்களுக்கு எடுக்க போகிற எழுத்தாளர் மருதன் அதெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய விவாதிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உண்மையிலே ஒரு அச்சம் தரக்கூடியதாக தான் இருக்கிறது. இப்போ ஈவன் ஒரு பத்திரிகை நம்ம எடுத்தால் கூட ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு பாலிடிக்ஸ் எழுதாரு கூட ஒரு பத்திரிகை அவர்களை போற்று விதமாகவும் மற்றொரு பத்திரிகை ட்ரூத் விதமாகவும் எழுதியிருக்குது. இதே பதிவுகளில் பதிவிடாமல் இருக்கும்போது அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரும்போது அதை வச்சு எப்படி நம்ம உண்மையோட பின்புலனை கண்டறியுது? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை என்று நம்ப வைக்கப்படும் பல விஷயங்கள் இப்போ அந்த நரேட்டிவ் முன்பு காலத்திலிருந்து இருக்கிறது, இப்பொழுது மிக அதிகமாக இருக்கிறது. அதையும் தாண்டி எது உண்மை அப்படிங்கிற தரவுகளோடு நிரூபிக்கிறது, எழுதுவது, பதிவு செய்வது ஒரு எழுத்தாளருடைய கடமை. நன்றி. கடைசியாக ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் போல்ட் அவங்க அப்பா பற்றி ஒரு கவிதை எழுதிருந்தீங்க, போல்ட்டை பற்றி வேகமாக மனிதன் போல்ட்டை பற்றி ஒரு கவிதை எழுதிருந்தீங்க. அதில் அப்பா கட்டுரை எழுதிருந்தீங்க. அப்பா மகன்கிட்ட சொன்னதுனால அவருடைய வாழ்க்கையை 150 டிகிரி திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு. அது என்ன 150 டிகிரி திருப்பி போட்டுருச்சு? எதுக்காக அந்த வார்த்தை சொல்லாடல் எதற்காக பயன்படுத்துறது? திருப்பி போட்டது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைகள் தான். அது 180 டிகிரி அப்படிங்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு சுவாரஸ்யம் அவ்வளவுதான். நம்ம புதிய வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு
அந்த நரேட்டிவில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அது வந்து வாசகர்களை அந்த விஷயம் மேலே அது படிப்பதற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தும். அவ்வளவுதான். ஒரு பேய் வழக்கு வார்த்தைகளே அதிர்ந்து நின்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதற்கு மாற்று வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு சவால் தான். அதெல்லாம் ஒரு பயிற்சியில் வர்றது தான். புத்தகத்தில் முதல் அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம், நடுப்பக்கம், முதல் பக்கம் அப்படின்னு பிரித்து சொல்லியிருந்தீங்க. நம்ம ஒரு தலைவரைப்படுத்தி பயோகிராஃபி விஷயத்தை சேகரிக்கும் பொழுது தொடக்கத்தில் நம்மளுக்கு முதல் பக்க தேவையான நிகழ்வுகள் எல்லாம் கிடைத்து விட்டது. நடுவில் சில நிகழ்வுகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அதை காணாமல் போய்விட்டது. அதை பற்றி நம்ம ஆய்வுகள் மேற்கொண்டு அதையே பின்பற்றி வரும்பொழுது ஒரு எழுத்தாளனாக திடீர்னு அவருடைய இறந்த காலம் இறக்கப்பட்ட நேர்கிற சூழ்நிலை இறுதிக்கட்ட புத்தகத்தோட சிலவர் பதிக்கிறது. ஒரு எழுத்தாளனாக புடைச்சிலிருந்து எழுதி வருவீர்களா அல்லது கிடைப்பதை வைத்து முழுமையாக ஒரு புத்தகத்தை சேகரிப்பீர்களா? இல்லை, எப்படினாலும் எழுதலாம். நம்ம ஒரு பகுதிகளாக பிரித்து தான் நம்ம புத்தகத்தை நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ ஹிட்லர் அப்படின்னா அவரோட தனிப்பட்ட சம்பந்தமாக உள்ளது வந்து ஒரு பகுதி, அவரோட அரசியல் இல்லை அவர் ரைஸ் ஆகி வர்றது ஒரு பகுதி, அவர் சர்வாதிகாரியாக இருந்து ஆட்சி செய்தது, அவரோட ஆட்சி சம்மந்தப்பட்டது இன்னொரு பகுதி, அவர் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி கலந்துக்கிட்டப்போ அவரோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு பகுதி, அவர் குறித்த ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு ஆளுமையாக அல்லது ஒரு சர்வாதிகாரி அவரை பற்றி இருக்கிற தியரிஸ் மற்ற விஷயங்கள் ஒரு பகுதி. இது எங்கே இருந்தாலும் எழுதலாம். அதையெல்லாம் எழுதி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறப்போ இதை ஒரு இந்த ஆர்டரில் கோர்த்து இது ஒரு புத்தகமாக மாற்றலாம்னு நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் பயிற்சியில் வர்றது தான். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கள். எனக்கு வந்து கேள்வி எதுவும் இல்லையா, ஒரு சந்தேகம். நான் ஒரு 3 வருஷமாக ஒரு கதை எழுதினேன். கதைலாம் எழுதிட்டேன், அதுக்கு பேர் கூட வச்சுட்டேன். இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஐயா எனக்கு. கதை வந்து கூத்தாடியின் மகள்னு சொல்லி ஒரு கதை ஒன்று எழுதினேன் ஐயா. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அது இது நிறைய எழுதிட்டேன். எழுதி பிழை வரும், அது வரும், கிழிச்சு நிறைய போட்டேன். சரிடா, கடைசியாக அந்த கதையை எழுதுறேன்டான்ட்டு ஒரு நோட்டில் உட்காந்து முன்னறிவு போடுறதா இல்லை எப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியலையா. எடுத்த உடனே நான் கதையை ஆரம்பித்தேன், அந்த நோட்டில் எழுதிட்டு இருக்கேன். இதே புத்தகத்தை நான் வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்? அந்த எத்தனை பேருக்கு வாசிக்க கொடுத்தீங்க அந்த கதையை? என்னோட பேராசிரியர் கொடுத்தேன். சரி, அவங்க என்ன ஒப்பீனியன் சொன்னாங்க? கதை நல்லா இருக்கு, இன்னொரு முறை போய் பாருன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்ல நினைச்சதெல்லாம் அதில் சொல்லிட்டீங்களா, உணர்வுகளை கடத்திட்டீங்களான்னு உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படி ஆரம்பித்து அந்த அந்த ஒரு ஒரு நல்ல எழுத்து அல்லது ஒரு முழுமையான கட்டுரை எப்படிக்கான எழுத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் முதல் வரி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அந்த வண்டி வந்து வேகமாக போய் லாஸ்ட் வரில் தான் நிற்கணும். அதை நோக்கின ஒரு நடை வந்து நம்ம பழகணும். அதில் வந்து வேற ரொம்ப ஒரு ட்ரையான விஷயத்தை கூட பேசக்கூடியதாக கூட இருக்கும், உள்ள ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பயிற்சி ஆகி இப்போ நீங்கள் கதை அப்படிங்கிறப்போ வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு சரியான முடிவு இருக்கிறது தான் நல்ல கதைகள்லாம் கிடையாது. கதைக்கு ஒரு முடிவு இல்லாமலே கூட இருக்கலாம் கதையை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்ல நினைச்சது அந்த உணர்வுகள் நீங்கள் கடத்திட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கதையை நீங்கள் வெளியிடலாம். இப்போ வந்து வெளியிடுறதுக்கு வந்து எவ்வளவோ தளங்கள் இருக்குது, இலவசமாக கதையை வெளியிடக்கூடிய தளங்களும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பொது தளத்தில் நீங்கள் ஒரு கதையை நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வெளியிடுறப்போ அதற்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்குது, அதில் என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வருது, இது மாதிரி நீங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 எழுத்தாளர்கள்ட்ட கொடுக்குறப்போ அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க, இப்படி பல விஷயங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது மூலமாக இப்போ இந்த கதையை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கதை நீங்கள் எழுதி பாருங்கள். அந்த கதை அந்த தீமில் நீங்கள் எழுதுகிற கதை அதை விட நல்ல கதையாக வரலாம். அதில் கிடைக்கிற ஒரு அனுபவத்திலிருந்து இந்த கதையை நீங்கள் இப்படி மாற்றி எழுதலாம், உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ இப்படி வந்து பயிற்சி மூலமாக தான் கதை நீங்கள் எழுதும் போது இரவில் எழுதுவீங்களா இல்லை பகல் நேரத்தில் சிந்திப்பீங்களா ஐயா? உங்களோட எல்லாம் இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பகல் ஃபுல்லாக எனக்கு எந்த இதுவுமே வருது. இரவு ஒரு நோட்டு பேனா எடுத்துனேன்னா என்ன எழுதுன்னு எனக்கு தெரியாது, அந்த நோட்டுக்கு தெரியாது ஐயா.
எழுதினே இருப்பேன். ஆனால் அது நல்லாவே இருக்கு. காலையில் எந்திரிச்சு படித்தா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சார் என்னடா கதை எழுதி வச்சிருக்கோம், இதெல்லாம் கதையா, நம்ம என்னைக்கு எழுத்தாளர் ஆகும், ஒரு மாதிரி என்னவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஐயா. இல்லை நீங்கள் இரவு நேரத்தில் எழுதுறது உங்களோட பாணியாக இருக்குது, அது வந்து பாராட்டுக்குரியது. சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் அப்படிங்கிறது அமையும், அந்த அந்த சிந்திப்பதற்கு எழுதுவதற்குமான இதுவாக அமையும். அது தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கல்ல, அது நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதே உங்களை வந்து அதில் ஒரு மேதமையை கொண்டு வரும். அதனால் தொடர்ந்து பண்ணுங்க, கூச்சப்படாமல் 4 பேர்கிட்ட காமிச்சு கருத்து கேளுங்க, அதிலிருந்து தவறுகளை திருத்திக்கோங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பேசுவீங்க அப்புறம் ஃபியூச்சரில். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் தி பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். நீங்கள் மாபெரும் பாவங்களை செய்யாதிருப்பீர்களில் கடவுள் என் போன்ற தண்டனையை உங்கள் மீது ஏவாதிருப்பார். நான் தான் கடவுளோட தண்டனைன்னு சொல்லி செங்கிஸ்கானோட மேற்கோள் ஒன்று இருக்கு. செங்கிஸ்கானை பற்றி எனக்கு ஆச்சரியம் கொடுத்துட்டு இருக்க செய்திகள் நிறைய நான் உங்கள் புத்தகத்திலையும் படித்தேன், இணையத்திலையும் மற்ற புத்தகங்களையும் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவன் பிறக்கும்போது அவன் உள்ளங்கையில் ஒரு ரத்த கட்டி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழ்கிற 200 ஆண்களில் ஒருத்தன் வந்து செங்கிஸ்கானோட பரம்பரையை சேர்ந்தவன். அவன் உணவுக்காக வந்து தன்னோட சகோதரனையே கொண்டுட்டான். பிறகு அவர் என்ன செய்தார்னா, அவர் பிறக்கும்போது மங்கோலியான்னு ஒரு தேசமே இல்லை, அவர் வந்து ஒரு தேசத்தை கட்டமைக்கிறதுக்காக கனவு கண்டார். அவரோட போர்த்தந்திரங்களுக்காக மட்டுமே அவரை கொண்டாடுறதில்ல, அவரோட ஆளுமை திறனுக்காகவும் அவரோட திறமைகளுக்காகவும் வந்து செங்கிஸ்கான் நினைவு கூறப்படுறாருன்னு நிறைய செய்திகள் இருக்குது. அந்த செங்கிஸ்கானை பற்றி தமிழில் வந்த முதல் புத்தகம் நீங்கள் எழுதின புத்தகம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் செங்கிஸ்கான் குறித்து ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அவரோட கனவு கூட அவரோட நண்பரோட கனவு, அதிலிருந்து அவர் இன்ஸ்பயர் ஆகிறாரு. நம்மெல்லாம் தனித்தனி மங்கோலியாங்கிற தேசம் கிடையாது, இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற எல்லாருமே வந்து தனித்தனி இனக்குழுக்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே மோதி ஒரு வலிமை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை கட்டமைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அருகில் இருக்கிற சீன ராஜ்யங்களை விட மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்தியாக மாறலாம் அப்படிங்கிற அந்த கனவும் வந்து அவரோட நண்பர் ஜமுக்காவுடையது. அரசியல் அந்த சூழல் காரணமாக ஜமுக்காவும் செங்கிஸ்கானுமே, அதாவது தெமுஜின் என்ற செங்கிஸ்கானுமே வந்து எதிரியாக மாறக்கூடிய சூழல். இருவரில் யாராவது ஒருவர் தான் அந்த கனவை சுமந்து செல்ல முடியும் அப்படிங்கிற சூழலில் தன்னுடைய நண்பரையே வீழ்த்த வேண்டிய அந்த சூழலிலும் செங்கிஸ்கான் அந்த விஷயத்தை, தெமுஜின் அந்த விஷயத்தை பண்ணுறாரு. ஜமுக்காவின் வீழ்ச்சிக்கு பிறகுதான் செங்கிஸ்கான் வந்து அங்கே ஒரு மாபெரும் தலைமையாக உருவாகிறாரு. நண்பனின் கனவை வந்து தனது கனவாக மாற்றி அந்த சூழலில் வந்து நண்பனையே பலி கொடுக்க வேண்டியது வந்தாலும் கொடுத்து அந்த மங்கோலியா அப்படிங்கிற தேசத்தை வந்து அவர் கட்டமைக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சின்ன விஷயத்தை, இது செங்கிஸ்கானை பற்றி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிடைக்குதா, பாசிட்டிவான இமேஜ் கிடைக்குதா? இது வரலாறு, இது உங்களுக்கு என்ன கிடைக்குது சார்? இந்த இப்போ உங்களுக்கு செங்கிஸ்கான் அப்படிங்கிறத பற்றி, அவரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் கிடைக்குதா, பாசிட்டிவான ஒரு இமேஜ் கிடைக்குதா? தமிழகத்தில் வந்து ரொம்ப நெடுங்காலம் ஆட்சி பண்ண ஒரு அரசியல்வாதியை சொல்லி அவர் வந்து என்ன செய்தார்னா, மற்ற எல்லா பிள்ளைகளை விடையும் தன்னோட கலை இலக்கிய வாரிசாக வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அவர் விரும்புவார், அவங்களுக்கு பிடிக்கும். அப்போது அவங்க சிறைக்கு போக வேண்டிய தேவை வருது. அப்போது வந்து அந்த மிக பிடித்த அந்த நபரையே சிறைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கூட்டணியோட ஆட்சி தர்மத்தை தக்க வச்சுக்கிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட கூட்டணியில் ஆட்சியை பிடிச்சி நாற்காலி அரியணை ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வந்து 63 நாயன்மார்கள்னு பேசுறது இல்லை, அவரை தவிர வேற யாருக்கும் வராதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் வந்து சொன்னார். செங்கிஸ்கானோட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, ஒரு தன்னோட சிநேகிதனை பலி கொடுத்து தன்னோட கனவை அடையணுங்கிற அந்த இடம் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் ஒரு லட்சியவாதியோட கனவு வேட்கையில் இருந்தோம். இது ரெண்டில் எது சரின்னு கேட்குறீங்க? எனக்கு இந்த சம்பவம், இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த நபரை பற்றின அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கனவுக்காரன் முன்னாடி எதுவுமே வந்து ஜெயகாந்தனோட ஒரு வார்த்தை இருக்குல்ல சார், சரி தவறுங்கிறது அந்தந்த நேரத்து நியாயம்ங்கிற மாதிரி, ஒரு கனவுக்காரன் முன்னாடி இழப்பு பெரிதா
அவனோட கனவுக்கு முன்னாடி எந்த இழப்பும் பெரிதா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பதில். சரிதான். அதாவது அந்தந்த நேரத்து நியாயம் செங்கிஸ்கான் செய்தது அவருக்கான நியாயம். இருவருக்கான கனவும் ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த கனவும் ஜம்முகாவிடமிருந்து தான் செங்கிஸ்கானுக்கு விதைக்கப்பட்டது. செங்கிஸ்கான் வீழ்த்தப்பட்டு ஜம்முகா அந்த இடத்தில் அடைந்திருந்தாலும் அவருமே அந்த செங்கிஸ்கானுக்கு இன்று என்ற புகழ் கிடைத்திருக்கிறதோ அதே இடத்துக்கு கூட வந்திருக்கக்கூடும். நாம் அந்த இடத்துல ஜம்முகா செய்தது நியாயமா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் இந்த டைமில். ஆனால் அல்டிமேட் லட்சியம் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறது. சீனாவை எதிர்த்து நிற்கக்கூடிய யூரோப் வரைக்குமே படையெடுத்து போகக்கூடிய ஒரு 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 வலிமையான ஒரு ராஜ்யத்தை கட்டமைத்தது அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த இடத்துல இந்த வரலாற்றுலேருந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டிய, நான் கடத்த நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செங்கிஸ்கான் பயோகிராஃபியில் நான் நினச்சது. ஸோ அதுதான் இப்படி ஒரு ஆளுமை இருந்திருக்கிறாரு. இவரை பற்றி நம்ம தமிழ் வாசகர்கள் அறிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காகத்தான் இந்த செங்கிஸ்கான் நூலோட ஒற்றை வரி செய்தியாக அதை தான் வச்சுருந்தேன். நன்றி. ஓகே. எல்லோரும் ஃபோன் நம்பர் அண்டு நேம் மறக்காமல் எழுதிருங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த பயிற்சி பற்றை இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சரிதங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் சரித்திரம் படைக்கட்டும், அந்த சரித்திரத்தை நோக்கி அவருடைய அனுபவங்கள் நம்மை வழிநடத்தும் என்பதாக சொல்லி இந்த 3 நாள் பயிற்சி பட்டறையின் மிக முக்கியமான நிகழ்வுக்கு நாம் முன்னேறி செல்ல இருக்கிறோம். மதிய உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம். குரூப் ஃபோட்டோ டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த நிகழ்வை அடுத்த இடத்திற்கு நம்ம முன்னேற்றி செல்வோம்.